ஹாய்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்கேங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா, நம்ம ஷாப் வந்து சேலத்தில் எந்த இடத்துல நான் லொக்கேட் ஆயிருக்கேன், நம்ம இங்கே வந்து என்ன பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ப்ராடக்ட்ஸ்? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தானே இருக்குது நம்ம சபினா பர்ஃப்யூம் மார்ட்டு. ஓகேண்ணா. நம்மளுதே தான் சபினா கெமிக்கல் ஷாப்பும். ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குங்கண்ணா. காமராஜர் ஸ்ட்ரீட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 20 கடை தள்ளி நம்ம கடை இருக்குங்கண்ணா. சரிங்களா? சபினா பர்ஃப்யூம் மார்ட்டு, சபினா கெமிக்கல் ஷாப்பு ரெண்டுமே ஒன்று தாங்கண்ணா. ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம பர்ஃப்யூம் மார்ட்டில் என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வெரைட்டி நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்கோங்கண்ணா. இப்போ பர்ஃப்யூம் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலான்லேருந்து ஸ்ப்ரேலேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. இப்போ 25 ml மினிமம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரோலான் சின்ன பேக்கிங்காக நம்ம கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. இப்போ இந்த மாதிரி பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்நாஷ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுங்கண்ணா. இப்போ இந்த அல்நாஷ் பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே பேஸ்டு கம்பெனி தாங்கண்ணா. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். வாங்கி ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டெயிலில் 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்கண்ணா. நம்ம ஹோல்சேலாக பாக்ஸாக எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பாக்ஸாக எடுக்கிறாங்க, ஒரு 10 பாக்ஸ் 20 பாக்ஸ் 30 பாக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்குறோங்கண்ணா. சரிங்களா? இது வீடியோவில் சொல்ல முடியாது, காம்படிஷன் ஆகி போயிடும்ன்றதுனால நான் சொல்லலை. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் நம்ம பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே ஐட்டம்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு அடிக்கிற ஸ்ப்ரே. இப்போ இந்த மாதிரி பாட்டில் பேக்கிங்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்கண்ணா. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃப்யூம் வந்து நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குங்கண்ணா. சும்மா கையை நீங்களே காட்டுங்க, ஒரு கையில் பாருங்கள், அடிச்சிங்கன்னா ஸ்மெல் நல்லா ஒரு 4 to 5 மணி நேரம் வரைக்குமே ஸ்மெல் நிற்குங்கண்ணா. ஒரு நாள் நிற்கிற மாதிரியும் பர்ஃப்யூம்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வெரைட்டி, இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்குங்கண்ணா. இது எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரியான பர்ஃப்யூம்னா இது பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி தாங்கண்ணா இருக்கும். ஆனால் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே ஆகுங்கண்ணா. இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணும். சரிங்களா? நல்ல ஸ்மெல் நல்லா நிற்குங்கண்ணா. இப்போ இது மாதிரி எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க. இந்த பாட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் தூக்கி போடாமல் அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? இதில் ரீஃபில்லிங் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இந்த பாட்டிலுக்காக காஸ்ட்டுங்கண்ணா. இந்த பாட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 250 ரூபா to 300 ரூபாக்குள்ளார போடுவாங்கண்ணா. இந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பர்ஃப்யூம் காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பர்ஃப்யூம்க்கு என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட் மட்டும் நம்ம கொடுத்தீங்கன்னா போதும். பாட்டிலே நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இது பாட்டிலும் காஸ்ட் போட்டு தான் நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி பர்ஃப்யூமு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாட்டில் பேக்கிங்ஸு. சரிங்களா? எம்டி பாட்டில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு பாட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம பாட்டிலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாட்டிலாகவும் வாங்கிக்கலாம். இப்போ இது அந்த மாதிரி பாட்டில்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங். சரிங்களா? 3 ml ஸ்டார்டிங் இருக்குது. எம்டி பாட்டிலு மினிமம் 100 பீஸ் எடுக்கணுங்கண்ணா. பாட்டிலெலாம் ஒரு பீஸ் 5 பீஸ் 10 பீஸ்லாம் தரமாட்டோம். மினிமம் 100 பீஸ் எடுத்தாங்கன்னா நம்ம கொடுத்துட்லாம்ண்ணா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பர்ஃப்யூமு. சரிங்களா? இதில் நம்ம வந்து எப்படி டைல்யூட் பண்ணி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டாங்கன்னா சொல்லி கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1335 ரூபா. சரிங்களா? 100 ml. சரிங்களா? 10,000 ரூபா வரைக்கும் இருக்குது பர்ஃப்யூமு. இது எல்லாமே பர்ஃப்யூம் தானே. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வெரைட்டி பர்ஃப்யூம் இருக்குதுன்னா இது போக நம்ம குடோனில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லிட்டர் கேனில் கிட்டத்தட்ட ஒரு 100-120 லிட்டருக்கு மேலே பர்ஃப்யூம் மட்டும் இருக்குது. சரிங்களா? இது வந்து சாம்பிளுக்காக நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி பாட்டில் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரியான பாட்டில்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த பாட்டிலும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் நிறைய வெரைட்டி பாட்டில் இருக்குண்ணா நம்மக்கிட்ட. சரிங்களா? இந்த மாதிரி வெரைட்டி பாட்டில்ஸு, இந்த மாதிரி பர்ஃப்யூம் பாட்டில்ஸு, இந்த மாதிரியான ப்ளைன் பாட்டில்ஸு. சரிங்களா? இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். இது கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், இது ரேட் கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகேங்களா? இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி பாட்டில்ஸு, ஏன்னா இதுலேயே வந்து இந்த டைப்பு இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்கோம், ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்கோம். வாங்கி நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், ஒரு கடையில் வச்சு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்.
வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பே பண்ணிங்கன்னா பார்சல் போட்டுடலாம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம அனுப்பலாம். இந்தியாவுக்குள்ளார எங்கே இருந்தாலும் அனுப்பலாம். ஏன் பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து நிறையா முன்ன மாதிரி மக்கள் பீப்புளெலாம் இப்போ யாருமே இல்லை. எல்லாமே யூடியூப்பில் சர்ச் பண்ணாங்கன்னா எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே வந்துடுது. இப்போ ஜெமினின்லாம் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளார போய் நீங்கள் எது சம்மந்தமாக கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருது. அதாவது இது தெரியாமல் கூட மக்கள் இருக்காங்க, சரிங்களா? வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட மாடு இருக்கும், ஆடு இருக்கும், இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்க வந்து அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாடை பேஸ் பண்ணியே வீடியோ நம்ம போடுறோம். அவங்களெலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு சைடு பிஸ்னஸாக இருக்கும். இப்போ வெள்ளாமை நெல் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறது மட்டும்தான் வேலையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாளைக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணலாம். இப்போ டாய்லெட்டு, பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாத ஆள் யாருமே கிடையாது. எந்த வீட்லேயும் டாய்லெட் இல்லாத வீடு எந்த வீடுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹவுஸ் கீப்பிங் எல்லா வீட்லேயும் டைல்ஸ் போட்டாங்க. எல்லா வீட்லேயும் டைல்ஸ் இருக்குது, எல்லா வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது. இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, சரிங்களா? யாருனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், யாருனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம். யாரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இந்த வீடியோ போடல. எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணணும், சரிங்களா? எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும், எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். நான் மட்டும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோவே போடல. வீடியோ போடுறதே எதுக்குன்னா தெரிஞ்சிக்கணும் மக்களுங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இப்போ நான் மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிக்க வேணாம். நம்ம வந்து நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதுக்கு முன்னால் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல் மூலமாக எனக்கு இந்த யூடியூப் சேனலில் வர்ற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 கஸ்டமராவது என் கடைக்கு வருவாங்க. ஒரு நாளைக்கு 30 கஸ்டமர் வருவாங்க. இங்கேருந்து வர்றதில்ல, லோக்கல்லேருந்து வர்றதில்ல, சென்னையிலேருந்து வராங்க. சென்னையில் இல்லாத கடையா? சென்னையிலேருந்து இங்கே தேடி வராங்க. என்ன காரணம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான். ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மள்ட்ட தேடி வருவாங்க. தொடர்ந்து வாடிக்கையாளர்களாகவே மாறிடுறாங்க. உட்காந்த இடத்துல ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம பார்சல் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பார்சல் அனுப்புகிறோம், சரிங்களா? கொரியரில் 50 பார்சல் போகும், பார்சல் சர்வீஸில் 50 பார்சல் போகும். இவ்வளோ பார்சல் நம்ம போட்டுட்ருக்குறோம். எல்லாமே பக்கா பில்லோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்குறோம், சரிங்களா? எது வேணுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை கேட்டுக்கிறேன்.